சோழர்களை பற்றி நம்முடைய வரலாறு அதிகமான அளவில் நமக்கு போதிச்சிருக்காங்க. ஆனால் பாண்டியர்களை பற்றி கண்டுக்கவே இல்லை. பண்டைய வரலாறான பாண்டிய வரலாறு ஏன் நம்மக்கிட்ட இருந்து மறைக்கப்பட்டது? பாண்டிய மன்னர்கள் இந்த மண்ணுக்காக செய்திருக்கக்கூடிய தியாகங்கள் என்னென்ன, வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன, இன்னமும் அவங்களுடைய மாட மாளிகைகள் எங்கெங்கே இருக்குது, அவங்களுடைய சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப கடினமாக சில வேலைகளை பார்த்து சில விஷயங்களை தொகுத்திருக்கோம். அதுதான் இந்த வீடியோ முழுமையாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாருங்க, பாண்டியர்கள் வாழ்ந்த நிலங்களை தேடி. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பழைய வரலாறு, பழைய மன்னர்கள், பண்டைய வரலாறு, இதுதான் பாண்டியர்கள். ரொம்ப பழைய பரம்பரை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாண்டியர்கள் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் தான் நமக்கு கையில் கிடச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகள், செப்பேடுகள், நாணயங்கள், இலக்கியங்கள். இதன் மூலியமாக இவங்களுடைய வரலாற்றை தெளிவாக உணர முடியுது. அசோகனுடைய கல்வெட்டு 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடச்சிது. அதுலேயும் பாண்டியர்களுடைய வரலாறுகள் புதிஞ்சிருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திற்கு முன்னாடியே இங்கே பழைய பரம்பரை ஒன்று பாண்டியர்கள் ஆண்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது. நம்மெல்லாம் இன்றைக்கி பூமாலை சூட்டுறோம். ஆனால் அவங்க பாமாலை சூட்டுறதுக்கு பதிலாக வேப்பம்பூ மாலை தான் அதிகமான அளவில் பாண்டியர்கள் சூடிப்பாங்களாம். அவங்களுடைய தலைநகரம் அந்த காலத்தில் தென்மதுரை, கபாடபுரம் இதெல்லாம் இருந்தது. கடைசியாக பாண்டியர்களுடைய தலைநகரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்காசியாக இருந்தது. தம்மம் ஈர்த்த நெடுஞ்செழியன் இந்த மன்னருடைய காலகட்டத்தில் இருந்து கடைசியாக வாழ்ந்த பாண்டியன் வரைக்கும் டீட்டெயில் ரிப்போர்ட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. பாண்டியர்களுடைய காலத்தை நம்ம 4 பிரிவாக பிரிக்கலாம். முற்கால பாண்டியர்கள், கடைச்சங்க பாண்டியர்கள், களப்பிரர்களுடைய ஆட்சி, இடைக்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு. முற்கால பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் கிமு 600, அதாவது கன்னியாகுமரிக்கு கீழே குமரிக்கண்டம் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. அது பெரிய ஆழி பேரலையால் அழிக்கப்பட்டது. நம்ம ஊர் மக்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு புரியணும் அப்படின்னா சுனாமியால் அழிக்கப்பட்டது. சிலப்பதிகாரம் கூட கடற்கோளால் அழிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஓடின ஆறுக்கு பேர் தான் பக்ருளி ஆறு. அங்கே வாழ்ந்த அரசர்களுடைய பெயர் கூட நமக்கு கிடச்சிருக்கு. நெடியோன் அப்படின்னு செல்ல பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்கார். ரொம்ப காலமாக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வடிம்பளம்ப நின்ற பாண்டியன் அவருடைய பெயர். அதற்கு பிறகு முதுகுடுமி பெருவெழுதி அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர். இவருடைய காலகட்டத்தில் தான் 1000க்கும் மேற்பட்ட வேள்விகள் நடக்கப்பட்டது. இன்னைக்கு யாகங்கள்லாம் நடத்துகிறாங்கல்ல, அன்னைக்கு இருந்த தமிழ் மன்னர்கள் தாங்களே வேள்விகளில் பங்கேற்றிருக்காங்க. அதை நடத்தி வச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் அந்தணர்கள். அந்தணன் அப்படிங்கிற வார்த்தை முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தை. கடைச்சங்க பாண்டியர்களுடைய காலகட்டத்தில் அவங்க சில பெயர்களை பட்டப்பெயர்களாக வச்சுக்கிட்டாங்க. மாறன், வழுதி, செலியன், இந்த மாதிரியான பெயர்கள் தான் அவங்களுக்கு இருக்கும். தென்மதுரை, கபாடபுரம் அழிஞ்சதற்கு பிறகு டைரக்டாக அவங்க மதுரைக்கு குடிபெயர ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரையில் தான் கடைச்சங்கம் வளர்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாண்டியன் முடந்திருமாறன் நாடக தமிழ் நூல் இயற்றிய மதிவாணன், மக்களுக்காக தன்னுடைய கைகளையே வெட்டிய பொற்கை பாண்டியன். அது யாரையா மக்களுக்காக தன்னுடைய கைகளை வெட்டிய பொற்கை பாண்டியன் தானே கேட்குறீங்க? அந்த அரசன் மன்நீதி சோழன் இருக்கான்ல, அவனை மாதிரி ஆட்சி பண்ணியிருக்கான். ஆனால் அவனுடைய காலகட்டத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேங்கிற பேரில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்திருக்காங்க. அப்போது கணவன் வணிகம் செய்வதற்கு வெளியூர் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. மனைவி வீட்டில் தனியாக இருக்கா. மன்னன் இருக்காரு, கவலைப்படாத, அவர் நம்மளை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். மன்னன் மேலே அவன் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக மன்னருக்கும் தெரிந்திருக்கும். இதன் காரணமாக அந்த வீட்டினுடைய வாசலில் மன்னர் போய் நிற்கிறார். மக்களுக்காக தன்னுடைய கைகளையே வெட்டிக்கிட்டாரா பொற்கை பாண்டியன் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். ஆமாம், மனுநீதி சோழன் மாதிரி ஆட்சி பண்ண அவர் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தன்னுடைய கைகளையே மக்களுக்காக வெட்டிக்கிட்டார். அடுத்ததாக இளம்பெரு வழுதி. அவருக்கு அடுத்து அறிவுடை நம்பி, கோப்பெருஞ்சோழன் காலத்தில் வாழ்ந்தவர். ஒள்ளையூர் தந்த பூதபாண்டியன்,
ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிராமணர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு காரணமாக அமைந்ததே இவருடைய காலகட்டத்தில் தான். போருக்கு போனவர் விந்திய மலையை தாண்டி ஒரு பெரிய வெற்றியை ஈட்டுறாரு. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய வெள்ளைத்தோளுக்கு மயங்கி இருக்கக்கூடிய பிராமணர்களை தனக்கு அடிமையாக இங்கே ஊருக்குள்ள கூட்டு வராரு. கோயிலை சுற்றி நிலங்கள் கொடுத்து அந்த பிராமணர்களை வச்சுக்கிறாரு. பதிலுக்கு அவங்களுடைய பெண்களையும் இவரே வச்சுக்கிறாரு. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. காலப்போக்கில் கோயில்களை சுற்றி பிராமணர்கள் அதிக அளவில் குவிஞ்சதுக்கு காரணம் இவருடைய காலகட்டத்தில் தான். கடைசியில் கோயிலுக்குள்ளேயே அவங்க போய் உட்கார்றதுக்கு காரணமும் இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான். கண்ணகிக்கு விழா எடுத்த சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன், அதாவது ஆரிய படை உள்ள வந்துருச்சு. அதற்கு பிறகு கண்ணகியினுடைய காலகட்டத்தில் சிலப்பதிகாரத்தில் என்ன இருக்கு ஏது இருக்குங்கிற விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் கண்ணகி மதுரையை எரித்தாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கண்ணகி மதுரையை எரித்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை அப்படிங்கிறது தவறானது. அந்த நேரத்தில் நிறைய தமிழ் நூல்கள் தான் எரிக்கப்பட்டுச்சு. இந்த சுச்சுவேஷனை தவறாக பயன்படுத்திக்கிட்டு ஆரியர்கள் நம்முடைய தமிழ் நூல்கள் எல்லாம் அழிச்சாங்கிறது தான் வரலாறு. கண்ணகியும் கோவலனும் நேரடியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது தேனி மாவட்டத்தில் இன்னமும் விழா எடுத்து கொண்டாடுறாங்க. அதற்கு முன்னோட்டம் போட்டவர் தான் கண்ணகிக்கு விழா எடுத்த சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன். நன்மாறனுடைய மகன் தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படிங்கிற அந்த மன்னனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 7 மன்னர்களை ஒரே நேரத்தில் வென்றவனவன். காணப்பேர், அதாவது காளையார் கோயில் இருக்கு இல்லையா, இன்னைக்கு தேதிக்கு அந்த காளையார் கோயிலில் நடந்த போரில் வெற்றி பெற்றவன் தான் உக்கிர பெருவழுதி. பாண்டிய மன்னர்கள் இதுவரைக்கும் 49 பேருடைய பெயர் கடைச்சங்கத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து களப்பிரர்களுடைய காலம். 300 ஆண்டுகள் களப்பிரர்கள் ஆண்டாங்க. பாண்டியன் கடுங்கோன் தான் இவர்களை அடக்கினார். பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்குமான போட்டிங்கிறது அதற்கு பிறகுதான் தொடங்குச்சு. இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறத எதன் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் வேள்விக்குடி செப்பேடு தான் இதற்கான ஒரே ஆதாரம். அடுத்து இடைக்கால பாண்டியர்கள். பரகேசரி ராஜகேசரி அப்படிங்கிற பட்டமெல்லாம் ஒரு புறம் வைக்கப்பட்ட காலகட்டங்கள் மாறி இன்னொரு புறம் இடைக்கால பாண்டியர்கள் மாரவர்மன் சடையவர்மன் அப்படிங்கிற பட்டங்களை வைக்க ஆரம்பித்தாங்க. அவனி சூடாமணி அப்படிங்கிற அந்த மன்னருடைய மகன் செலியன் சேந்தன் மாரவர்மன் அரிகேசரின்னு சொல்லி இடைக்கால பாண்டியர்களும் ரொம்ப பெரிய அளவில் ஆட்சி பண்ணாங்க தமிழ்நாட்டில். 7ஆம் நூற்றாண்டில் கூன் பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் தமிழுக்காக பெரிய அளவிலான சேவைகள் செஞ்சார். ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் சமணர்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருந்தது. இதை அடித்து நொறுக்கியது யாருன்னு கேட்டால் நாயன்மார்களில் ஒருவனான திருஞான சம்பந்தர். சமணர்களுக்கும் சைவத்துக்கும் இடையில நடந்த போரில் திருஞான சம்பந்தரால் சைவமும் தமிழும் தலை தோங்கியதுங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும். அடுத்து 8வது நூற்றாண்டில் கோச்சடையான் ரணதீரனுடைய ஆட்சி காலம் நடந்தது. பராந்தக நெடுஞ்செழியனுடைய காலகட்டத்தில் தான் வெட்டுவான் கோயில் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் அழிக்க முடியாத கோயில்களில் ஒன்று. குடவரை கோயில்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு திருப்பரங்குன்றம் உட்பட பல்வேறு இடங்களில் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த குடவரை கோயில்கள்லாம் இந்த பராந்தக நெடுஞ்செழியன் காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டது. இவனும் ஒரு பாண்டிய மன்னன் தான். அதற்கு பிறகு நடந்த திருப்புரம்பியம் போர், பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையில் நடந்த போர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. 2வது வரகுணன் காலகட்டம் அதற்கு பிறகுதான் ஆரம்பிக்குது. வேள்விக்குடி செப்பேடுகள் இன்னைக்கு தேதிக்கு எங்கே இருக்கு அப்படிங்கிற அந்த தேடுதலோடு தமிழர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அது பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குது, அதாவது இங்கிலாந்தில் இருக்குது. இந்த வேள்விக்குடி செப்பேடு பற்றிய முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு மன்னன் தன்னுடைய மக்களுக்காக பட்டயம் எழுதி கொடுக்குறான். என்ன எழுதி கொடுக்குறான் அப்படின்னா, செப்பேடில் தனக்கு முன்னாடி வாழ்ந்த பாண்டிய மன்னர்களுடைய ஒட்டுமொத்த பெயர்களையும் தாங்கி இவர்களுடைய வம்சாவளியில் வந்தன்னா உங்களுக்கு ஒரு இடத்தை எழுதி கொடுக்குறேன், அதுதான் வேள்விக்குடிங்கிற கிராமம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகப்பத்திரம்னு சொல்லுவாங்க, வீட்டு பத்திரம்னு சொல்லுவாங்க, நிலப்பத்திரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அன்னைக்கு ஒரு ஊரையே தானமாக ஒரு மன்னன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த வேள்விக்குடி செப்பேடு. அது இன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்குது. இவ்வளவு காலகட்டத்தில் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடந்த போர் முடிஞ்சு அடுத்து சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையில போர் தொடங்குது. ஏன்னா சோழர்கள் பிற்கால சோழர்கள் பெரிய அளவில் வளர தொடங்கிய காலகட்டம். விசயாலய சோழையன் உருவெடுத்து அவருக்கு பின்னாடி 8 அரசர்களுமே ரொம்ப பெரிய அளவில் டாமினேட் பண்ணி பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அதனுடைய முதல் அத்தியாயம் தான் 10வது நூற்றாண்டு. 2வது ராஜசிம்மன் காலகட்டத்தில் பாண்டியர்களுடைய தோல்விங்கிறது தொடங்க ஆரம்பிச்சது. பராந்தக சோழன் ஓரளவு வெற்றி பெற்று தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தரித்த காலகட்டம் அது. பாண்டியர்களுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்த காலகட்டத்தில் அவங்களுடைய சுந்தரமுடி கிரீடமும் இந்திர வராகம் குறித்த மாலையும்
கைப்பற்றப்பட்டது யாரால? சோழர்களால். ஆனால் அதுக்கு முன்னாடியே இலங்கை மன்னன்ட்ட அதை பத்திரமா கொடுத்துட்டு 2வது ராஜசிம்மன் வேறு நாடுக்கு தப்பி ஓடினதாகவும் வரலாறு சொல்லுது. அந்த நாடு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளா. பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் வீரபாண்டியன், ஆதித்ய கரிகாலன். இந்த ஆதித்ய கரிகாலனுடைய புகழ் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வீரபாண்டியனுடைய கொலையும் ஒரு காரணம். வீரபாண்டியனுடைய கொலையை ரொம்ப வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா சொல்லுவாங்க. சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அப்படின்னு அவருக்கு பேர். ஒரு சோழனுடைய தலையை அவன் வெட்டிடுவான். அதற்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு தான் ஆதித்ய கரிகாலன் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டுவார். ஸோ பழிக்கு பழி வாங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த 11ஆவது நூற்றாண்டினுடைய தொடக்க காலகட்டத்தில் நடந்தது. ஸோ கடுங்கோன் அப்படிங்கிற அந்த மன்னனில் ஆரம்பித்து 12 பாண்டிய மன்னர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ராஜராஜ சோழனுடைய காலகட்டம், ராஜேந்திர சோழனுடைய காலகட்டம். ராஜேந்திர சோழன் பெரிய வெற்றிகளை பெற்றார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கங்கை கொண்ட சோழபுரம்லாம் இவருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது. கங்கை வரைக்கும் போரில் வெற்றி பெற்றார். இருந்தாலும் பாண்டியர்களையே நான் வென்றிருக்கேன் அப்படிங்கிற பெருமை இவருக்கு இருந்தது. அதனால் இதில் நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாண்டியர்களையே ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னா பாண்டியர்கள் எவ்வளவு வீரமிக்கவர்களாக இருப்பாங்க. அதனால் சுந்தர சோழ பாண்டியன் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர சோழன் தன்னுடைய மகனுக்கே பட்டம் சூட்டிய வரலாறுகளும் இருக்குது. மதுரையில் பாண்டிய மன்னர்களுடைய முடிசூட்டு மண்டபம் அப்படிங்கிறது பிற்காலத்தில் இடிக்கப்படுது. குலசேகர பாண்டியனுடைய காலகட்டம் அது. இதோட பாண்டியர்களுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல மறைஞ்சிருது. அதற்கு பிறகு சின்னஞ்சிறிய சிற்றரசர்களாக அவங்க வாழ்ந்தாங்க. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னர் பொன்னமராவதி வரைக்கும் ஆட்சி பண்ணார் அப்படிங்கிற வரலாறு இருக்குது. அவருடைய புகழ்ங்கிறது அழியாத கீர்த்தியாக இன்ன வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு மாலிக் காபூர் இஸ்லாமிய படையெடுப்பினுடைய என்ட்ரியில் பாண்டியர்களுடைய வரலாறு முற்றிலுமாக அழிக்கப்படுது. கிட்டத்தட்ட சுந்தர பாண்டிய தேவர்களுடைய காலகட்டத்தில் கர்நாடகாவில் இருந்து கிளம்பி வந்தவங்க இங்கே இருக்கக்கூடிய பாண்டிய வம்சத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சாங்க. சோழர்கள் பாண்டியர்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாங்க, வாழுவதற்கான வாய்ப்பு. ஆனால் அந்நியர்களுடைய படையெடுப்பை பாண்டியர்களால் தாங்க முடியாமல் சிற்றரசுகளாக இருந்து அதற்கு பிறகு தலைமுறையே இல்லாமல் பாண்டியர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மறைஞ்சு போன காலகட்டம் இதுதான். ஸோ நம்ம முற்கால பாண்டியர்கள், கடைச்சங்க பாண்டியர்கள், இடைச்சங்க பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள்னு 4 வகையாக பிரித்து பாண்டியர்களுடைய ஒட்டுமொத்த பெருமைகளையும் பார்த்து முடிச்சிருக்கோம். இதே மாதிரியான வரலாற்று நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.